விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமா பல பேர் வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் ஹரிஹரசுதன் அவர்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இவர் ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தாரு. அப்ப "காத்தடிக்குது காத்தடிக்குது" அப்படின்ற ஒரு பாடல வந்து பாடியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ வந்து இப்ப சோஷியல் மீடியால பகிர்ந்திருக்காரு. 2010ஆம் ஆண்டுல கரெக்ட்டா 3:40 ஏஎம் விடியற்காலை 3:40க்கு அன்னைக்கு நான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட். என்னோட எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த காம்படிஷன் அப்படின்றதால நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஹானஸ்ட் ஷாட்ட வந்து குவிட் பண்றதுக்கு முன்னாடி குடுக்கணும் அப்படின்னு வந்து நெனச்சேன். ஆ எப்படியும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 3/4 ஆஃப் தி சரணம் வந்து ஒரே பிரெத்துல நான் வந்து பாடுனேன். அது எனக்கு ரியலைஸ் கூட ஆகல நான் பாடக்குள்ள. நான் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தேன். ஜட்ஜஸ் வந்து இத பாயிண்ட் அவுட் பண்ணி என்ட்ட சொல்ற வரைக்கும், நான் அத ரியலைஸ் கூட பண்ணல. அவ்ளோ ஒரு எக்ஸைட்மென்ட். அந்த ஒரு நைட் எனக்கு என்ன குடுத்துச்சுன்னா, டாப் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அப்டின்ற ஒரு ரெகக்னிஷன் குடுத்துச்சு. பட் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னுடைய லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா, ஒரு சில வருடங்கள் கழிச்சு இமான் சார் வந்து எனக்கு ஊதா கலர் ரிப்பன் பாடல வந்து குடுத்தாரு. ஸோ, அது வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஸோ, சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில இதுதான் நமக்கு லாஸ்ட் அப்படின்னு வந்து நினைப்போம். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் நமக்கு லாஸ்ட் அப்படின்னு வந்து நினைப்போம். பட் ஆனா அந்த ஒரு லாஸ்ட் தான் உங்களுடைய லைஃப்பையே வந்து மாத்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.